நாளைக்கு ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ண சிலபஸ் நேற்றுக்கு நமக்கு நெட்டில் வந்தது. ஸோ எல்லாருமே வெரிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். எப்படி அப்படின்னா எல்லா யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க, அதில் எங்கே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேலோட்டமாக பார்த்துட்டு உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அதை கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ்க்கு இன்றைக்கி நம்ம பார்த்துடுறோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட்டை கொஞ்சம் கேட்டுட்டு என்ன மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அந்த ரெடியூஸ் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு 2021 ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இங்கிலீஷ் யூனிட் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். போம் லைஃப் கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்டரி தி டெம்பஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிராமரில் மாடல்ஸ் அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் யூனிட் 1 நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 நமக்கு ப்ரோஸ் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சப்ளிமெண்டரி ஜிக்ஸாக் கொடுத்துருக்காங்க. போயமும் யூனிட் 2 நமக்கு கிடையாது. அப்புறம் கிராமர் கொடுத்துருக்காங்க. கிராமரில் ஆர்டிகல்ஸ் அண்டு ப்ரிப்போஷனல் ப்ரைஸஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பாருங்களேன், ப்ரோஸில் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. போயம் கொடுத்துருக்காங்க. ஐ எம் எவ்ரி விமன் கொடுத்துருக்காங்க. அதில் கிராமர் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நமக்கு சப்ளிமெண்டரி இல்லை. யூனிட் 4 பாருங்கள், ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டிக் அப்படின்றது. போயம் நமக்கு இங்கே இல்லை. கிராமர் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாமினலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு டவுட் வரலாம். நமக்கு எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட்டில் இதில் கொடுத்துருக்க ஒரு சில கிராமர் நமக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெக்ஷன் இருக்குது, நாமினலைசேஷன் இருக்குது. இது எல்லாருமே நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் கொஸ்டினாக வந்தது கிடையாது. பட் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை நமக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் இந்த கொஸ்டின்ஸ் வருமா வராதா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இந்த சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்குறவங்க கொஷின் பேப்பருடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் பேப்பருடைய அந்த சேஞ்சு பேட்டர்னும் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம வீடியோ நம்ம சேனலில் கவர் பண்ணிடுவோம். பட் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பேட்டர்ன் கடைசி வரைக்கும் வரலை அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, போன வருஷத்துக்கு உண்டான பப்ளிக் எக்ஸாமினுடைய அந்த கொஷின் பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். சார் என்ன சார் போன வருஷம் தான் எக்ஸாமே நடக்கலையே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். பரவாயில்ல, பிடிஏ கொஸ்டின்ஸினுடைய அந்த மாடல் அல்லது அதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை நம்ம மாடலாக வச்சு படிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அந்த மாடல் இந்த இயருடைய நியூ மாடல் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கவர் பண்ணுறேன். வரல அப்படின்னாலும் நம்ம பழைய மாடல் என்ன இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா புதுசாக கூட ஒரு வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து யூனிட் 5 பாருங்கள், ப்ரோஸ் டெக் ப்ளூமர்ஸ் கொடுத்துருக்காங்க. போயம் த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராமரில் ப்ரொனோட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் சப்ளிமெண்டரி நமக்கு கொடுக்கல. அடுத்து 6 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸில் த லாஸ்ட் லெசன். அப்புறம் கிராமரில் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், இதை கன்கார்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் நான் ஃபைனைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7th யூனிட்டில் எதுவுமே கிடையாது, கிராமர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு. அதாவது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு அடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலும் டீச் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூலில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது டக்குன்னு நடத்தி முடிச்சுட்டாங்க, திரும்ப ஒரு டைம் அந்த லெக்சர் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்லையும் நமக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். உங்களுக்கு இல்லை உடனே இதில் ஏதாவது ஒரு சில வீடியோஸ் இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் சஜஷன் பண்ணலாம். அதன் அடிப்படையில் நம்ம சேனலில் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து நமக்கு அப்டேட்ஸ் 10th and 12th ரிலேட்டடாக இங்கிலீஷ் வந்துட்டே இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. என்ன இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு நான் கேதர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.